ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரவா யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படுங்க. தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் இட்லி மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க, வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக பைட்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வெந்து வரட்டும். இப்போ 2 சைடு வெந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இதே போல் எல்லா மாவுலையும் ப்ரிப்பேர் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 2 சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் ஒரு 1/4 வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியோடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கெட்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரவா பைட்ஸ்லாம் உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.